ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் முதல்ல ஒரு கப்பு ஜீனியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வரணும். ஒரு சின்ன கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு அதில் கொஞ்சமாக லெமன், இந்த சர்க்கரை கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காண்டி நான் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள். இப்போது அதுக்கு நான் அதை தனியாக வச்சுட்டு ஒரு கப்பு உளுந்தை நான் 2 மணி நேரம் 2 தடவை அலசி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அந்த அலசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக ஒரு வடைக்காரை போலையே அந்த மாதிரி அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கு தேவையான லைட்டாக உப்பும் ஃபுட் கலர் கொடுத்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி அதை கட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் பிடிக்குமோ நம்ம இதை சின்னதாக போடலாம், பெருசாகவும் போடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை நல்லா இருத்து எண்ணெயெல்லாம் இருத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சக்கரை பாகில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் ஊற வச்சு எடுத்து மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சக்கரை பாகுலையே இருக்கட்டும். ஊறி நம்ம தனியாக ஒரு டப்பா இருக்கு இல்லையா, அதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஹேர் டைட் பாக்ஸில் நல்லா போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்து காட்டுறேன். செம்ம ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா ஜீரா இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் அதில் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக பாக்ஸில் மாற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.